சிறு வயதிலேயே புகழின் சிகரத்தை தொட்ட அந்த சிறுவன் தான் ஜேடன் இமானுவேல். அவரது வயது 13. தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் பிறந்த ஜேடன் சிறு வயதிலிருந்தே சைக்கிளிங் மற்றும் ரேசிங் மீது அதீத ஆர்வம் கொண்டவர். அந்த ஆர்வத்தை கவனித்த அவரது தந்தை ஜேடனுக்கு மோட்டார் பைக் ரேசிங்கை அறிமுகப்படுத்தி தொழில்முறை பயிற்சியும் ஏற்பாடு செய்தார். அந்த சிறிய முயற்சிதான் இன்று ஒரு பெரிய சாதனையின் தொடக்கமாக மாறியது. FIM மினி GP இளம் வீரர்களுக்காக ஜெர்மனியில் நடத்தப்படும் சர்வதேச 2 வீலர் ரேசிங் போட்டி. இங்கேதான் ஜேடன் தனது முதல் அடியை எடுத்து வைத்தார். வயது 10 மட்டுமே, ஆனால் முதல் போட்டியிலேயே பரிசுகளை வென்றார். அன்றிலிருந்து துவங்கியது ஜேடனின் அதிரடி ரேஸ் பயணம். இந்த போட்டியில் 10 முதல் 14 வயதினர் 160cc பிரிவிலும் 12 முதல் 16 வயதினர் 190cc பிரிவிலும் பங்கேற்க முடியும். ஜேடன் 190cc பிரிவில் தொடர்ந்து பங்கேற்று சாதனை படைத்து வருகிறார். 2025ஆம் ஆண்டிற்கான FIM மினி GP ரேஸில் ஜேடன் 3வது இடத்தை பிடித்தார். இதன் மூலம் இந்த ஆண்டு ஸ்பெயினில் நடக்கவிருக்கும் உலக அளவிலான இறுதிப் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த ஒரே சிறுவனாக பங்கேற்கிறார். இந்த சிறுவனின் வெற்றி தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை. சமீபத்தில் ரேசிங்கில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நடிகர் அஜித் குமார் ஜெர்மனியில் இருந்தபோது ஜேடனை நேரில் சந்தித்து வாழ்த்தினார். அது மட்டுமல்ல, எதிர்கால ரேசிங் ஹீரோவிடம் ஆட்டோகிராஃபியும் பெற்றார். இந்த காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகி ஜேடனை மேலும் பிரபலமாக்கியது. இதையடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் 7 நாள் அரசுமுறை பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து சென்றிருந்தார். முதலீடுகள் ஈர்க்கும் நோக்கில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிய நிலையில் அவர் ஜெர்மனியில் ஜேடன் இமானுவேலை நேரில் சந்தித்து வாழ்த்தினார். ஒரு சிறுவனின் கனவு, அவனுடைய குடும்பத்தின் உறுதி மற்றும் தமிழ்நாட்டின் பெருமை. இன்று ஜேடன் இமானுவேல் சர்வதேச மேடையில் நிற்கிறார். அவரது பெயர் மட்டுமல்ல, அவரின் பயணம் முழுவதும் நம் மாநிலத்தின் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மெட்ரோ பீப்பிள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.